தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 10 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு. இது சம்மந்தமாக விளக்கம் கேட்டு தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இவிஎம்ல மிகப்பெரிய அளவில் மோசடி நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எவிடன்ஸாக இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகராட்சி வார்டு எண் 35 வேட்பாளர் பெயர் செந்தில்குமார், பாமக கட்சியை சேர்ந்தவருக்கு 0 ஓட்டு. ஒரத்தநாடு பேரூராட்சி வார்டு எண் 3 முருகானந்தம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு 0 ஓட்டு. திருநாகேஸ்வரம் பேரூராட்சி வார்டு எண் 1 சங்கர் சுயேட்சை வேட்பாளருக்கு 0 ஓட்டு. திருப்பனந்தாள் பேரூராட்சி வார்டு எண் 7 தமயந்தி அமமுக வேட்பாளருக்கு 0 ஓட்டு. திருவையாறு பேரூராட்சி வார்டு எண் 14 சந்திரசேகர் பாமக வேட்பாளருக்கு 0 ஓட்டு. திருவையாறு பேரூராட்சி வார்டு எண் 15 சந்திரசேகரன் பாமக வேட்பாளர். பெருமகளூர் பேரூராட்சி வார்டு எண் 7 மணிகண்டன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மெலட்டூர் பேரூராட்சி வார்டு எண் 11 சாமு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மெலட்டூர் பேரூராட்சி வார்டு எண் 11 செந்தில்குமார் சுயேட்சை வேட்பாளர். வேப்பத்தூர் பேரூராட்சி வார்டு எண் 5 ராஜன் சுயேட்சை வேட்பாளர். இது மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரே எலெக்ஷனில் 173 பேருக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு. மிகப்பெரிய டவுட் கிளப்புது. இந்தியா முழுக்க இவிஎம் மோசடி நடக்குது அப்படின்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த முறைகேடு நடக்க முடியாது. மாவட்ட அளவில் கலெக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்தா 100% ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஓட்டு போட வைக்கிறாங்க. இவிஎம் நம்பகத்தன்மையானு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்க்குறாங்க. எல்லா அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இவிஎம் முறைகேடுக்கு துணை போயிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இது நடக்குது. தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இத்தனை பேருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இத்தனை பேருக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா எதனால? அவங்களே ஓட்டு போடலையா? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஓட்டு போடலையா? அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு கட்சிக்காரங்க கூட அவங்களுக்கு யாருக்குமே இல்லையா? யாருமே ஓட்டு போடலையா? எங்கே போச்சு இந்த ஓட்டெல்லாம்? யார் திருடுறாங்க? அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து மக்களோட ஓட்டுரிமையை திருடுறதை அரசியல்வாதிகள் கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களோட ஓட்டுரிமையை திருடுறதை அனுமதிக்க முடியாது.